90s கனவு கன்னியா இருந்தவங்க நம்ம நடிகை தேவயானி. அந்த மென்மையான புன்னகை, இன்னசென்டான லுக் எல்லாரையும் கவர்ந்துச்சு. ஆனா அந்த புன்னகையின் பின்னால நடந்த காதல், கல்யாணம், சிரமங்கள் சினிமாவே மென்றும் ஒரு உணர்ச்சி நிறைந்த கதை. தேவயானி கையில ஒரு காசும் இல்லைன்னு ராஜகுமாரன் சொன்ன அந்த உண்மை இன்று நம்ம வீடியோல பார்க்க போறோம். விக்ரமன் இயக்குனரிடம் அசிஸ்டண்டாக இருந்த ராஜகுமாரன் நீ வருவாய் என்ன படத்துல இயக்குனரா அறிமுகமானார். அந்த படத்தோட ஸ்டோரி டிஸ்கஷன்ல தான் தேவயானிய முதல் முறையா சந்திக்கிறார். அப்போது தேவயானி முன்னணி நடிகை. விஜய், அஜித், சூர்யான்னு எல்லாரோட ஹீரோயினாக நடித்து கொண்டிருந்தார். அந்த சந்திப்புகள், அந்த உரையாடல்கள் தான் மெதுவா காதலா மாறுச்சு. 2001 இவர்களுடைய திருமண செய்தி வந்தபோது தமிழ் சினிமா உலகமே ஒரு பெரிய ஷாக் ஆச்சு. தேவயானி ராஜகுமாரன் கல்யாணம் ரகசியமா நடந்தது. குடும்பத்துக்கும் மீடியாஸ்க்கும் தெரியாம ஒரு சின்ன சர்க்கிள் தான் நடந்துச்சுன்னு ராஜகுமாரன் சொன்னார். எங்க கல்யாண போட்டோ கூட இல்ல, தாலி கட்டு நேரத்துல கூட ஆள் வச்சு அடிச்சாங்கன்னு ராஜகுமாரன் சொல்லியிருந்தார். தேவயானி முன்னணி நடிகையாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணும் நேரத்துல கையில காசு இல்லையான்னு ராஜகுமாரன் சொன்னது ஒரு பெரிய ஷாக். தேவயானி எந்த பணமும் கொண்டு வரல, நான் தான் கூடவே வாங்கி கொடுத்தேன். சினிமா உலகத்துல முன்னணி நடிகை ஆனாலும் வாழ்க்கை சிரமம் தான் அவருக்கு, அதுதான் இவர்களோட ரியாலிட்டி. ராஜகுமாரன் சொன்னாரு, தேவயானிய மணக்கும் முன் என்னோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வெறும் 1500 தான். 1000 ரெண்ட்டுக்கும் 500 ஃபுட் எக்ஸ்பென்சஸ். விண்ணுக்கும் மண்ணுக்கும் படம் முடிகிற வரைக்கும் இந்த செலவு தான். இயக்குனரான பிறகும் பெரிய செலவெல்லாம் செய்யாம கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சத பேங்க்ல சேவிங்ஸா வச்சிருந்தேன். தேவயானி மனைவியா வந்தபோது அந்த சேவிங்ஸ் தான் எங்களுக்கு கை கொடுத்தது. வங்கியில சேவிங்ஸ் பண்ண அந்த 3 லட்சம் தான் எங்களோட வாழ்க்கையோட ஆரம்ப ஆதாரமே. தேவயானி வெறும் கையை வீசி கொண்டுதான் வந்தாரு. அவர் என்ன நம்பி வந்தாருன்னு நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார் ராஜகுமார். அந்த நேரத்துல தேவயானி புகழின் உச்சில இருந்தாங்க. ஆனாலும் அவர் கையில பணம் இல்லாம இருந்ததா நிறைய பேர் கேள்வி எழுப்பினாங்க. ஆனா உண்மையில தேவயானி எப்போதும் பணத்தை விட மனித உறவுகளுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் வாழ்க்கையில நான் சம்பாதித்த புகழ், ரசிகர்களின் அன்பு, அதுவே என் சொத்து. பணம் இல்லாம இருந்தாலும் நான் என் குடும்பத்துக்கும், என் கணவருக்கும், என் பிள்ளைகளுக்கும் முழு மனதோடு வாழ்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. தேவயானி ஒரு நல்ல குணம் கொண்டவர். அவங்க எப்போதும் எளிமையாக வாழ்ந்தவங்க, குடும்பத்துக்கு அர்ப்பணித்திருக்காங்க. திருமணத்துக்கு பிறகும் கேரியர் ஸ்லோ ஆனாலும் சீரியல்ஸ், டிவி ஷோன்னு தொடர்ந்து நடிச்சாங்க. குடும்ப வாழ்க்கையும் சினிமா கேரியரும் ரொம்ப அழகா பேலன்ஸ் பண்ணினாங்க. அவங்க ஒரு மதரா, ஒரு வைஃபா, ஒரு ஆக்ட்ரஸா எல்லா ரோலையும் ரொம்ப அழகா நிறைவேற்றிருக்காங்க. சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில கூட ராஜகுமாரன் பேசிய போது கூட தேவயானி உருக்கமாக அழுதாங்க. அவங்க சொன்னாங்க, என் வாழ்க்கை ஆரம்பம் ரொம்ப சிரமம், ஆனாலும் நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தோம். அந்த கண்ணீர், அந்த உணர்ச்சி, அவளின் காதல் எவ்வளவு ஆழமானது என்பதை காட்டுகிறது. தேவயானி ராஜகுமாரன் காதல் கதை சினிமாவே மிஞ்சும். தேவயானின் நல்ல மனம், எளிமை, குடும்ப பாசம், இதுதான் அவர்களின் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.